ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கலையை மட்டும் கூட்டு போயிடும். அவன் வந்து அங்கே வீடியோ எடுக்கணும். என்னப்பா அவனை மட்டும் கையோட கூட்டு போயிடும் எங்கே போனாலும். நான் வந்துட்டு இல்லை. அடுத்து இன்னொரு ஒரு வயல்ல தேடி, வரப்புல தேடி, குளக்காட்டுல தேடி, இந்த கோயில சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் தெரியுங்களா? இங்க தெரியுங்களா? உங்க சுத்துக்கு சுண்டா கடன் வைக்க. அப்புறம் எங்க அப்பா நம்பிராசத்தை பாத்தியா? பாத்தேன் மாமா. என்ன சொன்னா? காட்டுக்கு காவலுக்கு போ சொன்னார். குழப்புள்ள குட்டி என்ன தனியா சொல்லிட்டான். என்ன சொன்னா? மகனே, என் மருமகளையும் மகளையும் காட்டுக்கு அனுப்புறேன். என் மகளுக்கு துணைக்கு போ. சரி. என் மருமகளுக்கு வேலைக்கு போட்டான். எனக்கு மட்டும் வேலைக்கா? நினைச்சு போய் காவல் பண்ணட்டும். நீ என் மருமகளை பிடிச்சி காவல் பண்ற. இந்த காட்டுக்குள்ள நீ பஞ்சு. சரி. நான் நெருப்பு. சரி. பஞ்சு நெருப்பு என்ன பண்ண? பத்திக்கும். பஞ்சு ஈரமா இருந்தா என்ன பண்ணும்? அப்படியே இந்த பஞ்சு ஈரமாக இருந்தாலும் உள்ள கறி கொட்டையா கிடந்து புகஞ்சுக்கிட்டு இருக்க விரும்புறேன். காட்டுக்குள்ள வந்து நம்ம சும்மா நிக்க முடியுமா? சும்மா நிக்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் சும்மா நம்ம வச்சுக்குவேன். அதுல ஒரு சுகமே இருக்கு. எப்பேற்பட்ட சுகம் தெரியுமா? ஏற்பட்ட சுகம். என் ராக்கு, என் மூக்கு, என் பல்லு, என் ராஜாயி அடிய மடி நாக்கம்மா தண்ணி குடிப்பேன். என்ன தண்ணி? குடிக்கிற தண்ணி தான். என்ன தண்ணி தான்? என்ன தண்ணி தான் குடுக்குறேன். ஆமா, மொந்து கொடுக்காம வாங்கி வாங்கி கொடுக்கணுமா? நம்ம அப்பா காட்டுக்கு போக சொன்னாங்க. தங்கச்சி அம்மாவுக்கு போகும். அபிராமி ஒரு அவசரம்.
ஏன் இந்த குலவெறி எதுக்கு சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷம் வரைக்கும் இருப்பீங்க? நான் 210 நாள். எதுக்கு 10 நாள் அதிகமா இருக்கீங்க? கடைசியா பிறந்த இடத்துக்கு முடவே கேட்பாங்க. சரி, அதனால நான் 10 நாள். சின்ன பிள்ளை என்ன தூக்கி வளர்த்துருக்கீங்க. சாப்பிட போனாலும் குடிக்கிட்டு தான் போறேன். கடைக்கு போனாலும் குடிக்கிட்டு, குளிக்க போனாலும் குடிக்கிட்டு தான் போறேன். எங்க போனாலும் இந்த குடிக்கிட்டு தான் போவீங்க. ஆமா. அப்புறம் எப்படி 200 வருஷம் வரைக்கும் நான் இருந்துட்டு மேல போகும்போது பிறந்த இடத்து புடவைய போட்டோமா கூடவே வந்தவான்னு நீங்க என் கூடவே வந்துருங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. 10 நாள் அதிகமா நீங்க இங்க இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்னது என்ன நீ என்ன ஹோட்டலுக்கு சாப்பிட கூப்பிடுறியா? ஏன் அப்புறம் 10 நாள் நீங்க இருக்கு இங்க இருக்க போறீங்க நாலாத இடத்துல போயிட்டு திரும்பி வர்ற விஷயமா? அதெல்லாம் போறல ஏன் கூட நீங்க வாங்க. சரி, அங்க வந்தாதான் உங்களுக்கு தொட வேணும்ல. இந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிருவோம். நீ போவேன், நான் எங்க கூட வந்துரு. நீ ஏன் தனியா போற? 3 பேர் போறோம். நம்மளுக்கு மிருதங்க பெட்டி அங்க போய் பாடணும்னு தோணும், இந்த மாதிரி ரயில் ஓட்டணும்னு தோணும். அப்ப ரயில் ஓட்ட சரியான ஆளு மணிகண்ட பிரபு, அப்புறம் சரவணன், தம்பி ரூபன், இப்படி இத்தனை. சரி, அழுகாத. முதல்ல பொட்டிக்காரங்க எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டு போயிருவோம். எங்க இருக்கவே என்னைக்கு அடுத்தவங்களுக்கு துரோகம் அவங்க கூட்டு போயிருமா? அப்ப வந்து பாக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. இவர்
என்ன ஏம்மா, நம்மள நாடகத்துக்கு போட்ட பாவத்துக்கு இவங்களை ஏமா நம்ம கூட்டிக்கிட்டு போகணும். நீங்க எல்லாம் 1000 வருஷம் நல்லா ரொம்ப நல்லா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கலையை மட்டும் கூட்டு போயிடும். அவன் வந்து அங்க வீடியோ எடுக்கணும். என்னப்பா அவன் மட்டும் கையோட கூட்டு போயிடும் எங்க போனாலும். யூடியூப் சேனல்லையா அங்க எடுத்தாதான் யமதர்மன்ட்ட கொண்டு போய் காட்டலாம். எப்படி நாங்கெல்லாம் பண்றோம் பாரு அப்படின்னு. அதனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா வந்தாரு காவல் பார்க்க சொன்னார். காவல் பார்க்கிற வயசா இது என்ன சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க இந்த மாதிரி அவர் சாப்பிட்டாரு, நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. அதுல வர்றவங்க தயாராகி சரி அது கடந்து போது ஒரு பக்கத்துல பாத்துக்கலாம். அதனால அண்ணா பரவாயில்ல ஆளலோ ஆளலோ நீ இதுக்கு சிரிக்க வேண்டாம். முகரைய பாரு உள்ள பண்றீங்க. சரி அதனால இப்படி கூட பண்ண வேண்டாம ஆளுக்கு ஒரு வருமா வந்து முருகன் வரவேற்கணும். மேல்மலைச்சாரு தேவ முருகன் வருவாங்க. வரக்கூடிய யாராவது இருந்தாலும் என்னை அறிந்து ஆசீர்வாதம் இருக்கு.